ஹாய், வெல்கம் டு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம குயிக் ரெசிப்பியில் பார்க்க போகிற ரெசிபி ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலாக. நம்ம இப்போது கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, ஏதாச்சும் கேக் பண்ணணுன்னு எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கோம். கவலை வேண்டாங்க, எந்த ஒரு கலர் சேர்க்காமல் ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேக்குக்கு ரொம்ப முக்கியமான 5 பொருட்களுங்க: மாவு, சர்க்கரை, எக்கு இல்லைன்னா தயிர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட பரவாயில்லை. 5 பட்டர் இல்லைன்னா ஆயில். இது 5 பொருள் தாங்க பயன்படுத்தி நம்ம கேக் பண்ண போகிறோம். கோதுமை மாவு நான் 1 கப்பு 250 கிராம் எடுத்திருக்கேன். எவ்வளோ கோதுமை மாவு எடுத்திருக்கீங்களோ அதே கப்பால் 3/4 கப்பு நீங்கள் சர்க்கரை பயன்படுத்தியிருக்கீங்க. அது கப்பு நீங்கள் பழங்கள், என்ன பழங்கள் வேணால் எடுத்துருக்கலாம். நான் ரெட் வெல்வெட்டுக்காக நான் ட்ராகன் ஃப்ரூட் பயன்படுத்தியிருக்கேன். நான் பயன்படுத்தியிருக்க சர்க்கரை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது 3/4 கப்பு வரும். இப்போ நான் அதே மிக்சி ஜார்லேயே ட்ராகன் ஃப்ரூட்டையும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இருக்கும், அதை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க. என்ன மாவு பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, அது ஒரு தடவை நல்லா சளிச்சு எடுத்துடுங்க. ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துருங்க. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நான் இதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். ஆப்ஷன் தாங்க, வேணும்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரே கேக்கே நீங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரூட்டை பயன்படுத்தி பண்ணலாம். இல்லைனா ஒரு லேயர் ஒயிட்டாகவும் ஒரு லேயர் ரெட் கலர்லேயும் பண்ணுறவங்க இதை மாதிரி பிரித்து எடுத்து பண்ணிக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரூட் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதோட இப்போ எக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் எக்கு கலந்துடலாம். இல்லைனா தயிர் அதாவது 250 கிராமுக்கு ஒரு எக்கு போதுமானது, தயிர் 1/2 கப்பு போதுமானது. இப்போ பட்டர் அல்லது ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயிலும் அதே மாதிரி 1/4 1/4 கப்பு பயன்படுத்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது தேவைப்படும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. பால் கூட சேர்த்துக்கலாம், விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்குங்க. நான் தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். இப்போது மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. யூஸ் பண்ணிடலாங்க. என்ன பேன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் சர்க்கிள் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டரெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் பயன்படுத்தி அதையும் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது நான் தனியாக எடுத்திருக்க மாவு ஒரு பெரிய பவுல் எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இப்போ இதற்கு இந்த மாவிற்கு தேவையான இதிலே நம்ம ஏற்கனவே சர்க்கரை மாவு எல்லாமே இருக்குது. மேற்கொண்டு நான் பட்டர் மட்டும் சேர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போது ஒரு ஒயிட் கலருக்காக நான் வீட் ஃப்ளவர் பயன்படுத்திக்கிறதுனால கலர் அந்தளவுக்கு வராதுங்க. இதே நீங்கள் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் நல்லா வரும், லேயர் தனித்தனியாக தெரியுங்க. நான் கோதுமை மாவு பயன்படுத்திக்கிறதுனால அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அது இல்லாமல் ப்ரௌன் சுகர் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ ஒரு லேயர் ஒயிட் மாவு, நீங்கள் எதுவுமே ஃப்ரூட் ஜூஸ் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு மாவு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் மாவு, இப்படியே மாற்றி மாற்றி இது மாதிரி டபுள் கலர் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. நான் கோதுமை மாவு பயன்படுத்துறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கலர் வரல, ப்ரௌன் சுகர் பயன்படுத்துறதுனால அந்த அளவுக்கு எனக்கு கலர் சேஞ்சஸ் தெரியல. இதே நீங்கள் மைதாவில் யூஸ் பண்ணி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அந்த கலர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதை நல்லா பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஷேக் பண்ணி இப்போ பேக் பண்ணிக்கலாங்க. நான் 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் வைக்க போகிறேன். நல்லா வெந்துடுச்சு, 40 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் டபுள் லேயராக பிரித்து எடுத்துக்கிறேங்க. இப்போது நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீம் பயன்படுத்தியிருக்கேன், ஒரு ஜெல் பயன்படுத்தியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இன்னும் எப்படி வீட்டிலேயே ஈஸியான முறையில் க்ரீம் பண்ணுறது, க்ரீம் பண்ண முடியாதவங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷனும் இருக்குங்க. அது எல்லாமே நீங்கள் வெயிட் பண்ணணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் கொடுங்க, கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கேக் டெக்கரேஷனோட க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த